ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல பல்லவன் இருந்துட்டு பாண்டியனுக்கு கடை வைக்கிற சார்பா, "இந்தாங்கண்ணே என்னுடைய பங்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அது எல்லாருமே இருந்துட்டு, "என்ன மோதிரம் இது? இது என்னுடைய பிறந்த நாளுக்காக சேரன் அண்ணன் வாங்கி குடுத்த மோதிரம். இத நான் கையில போட்டுக்கிட்டுறத விட, அது கப்போர்ட்ல இருக்கிறத விட, அண்ணனுக்கு ஒரு உதவியா இருந்தாவே அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இந்தாங்க என்னுடைய ஷேரு" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "பாத்தியா பெரிய மனுஷன அவனுடைய பங்கு எடுத்துட்டு வந்து குடுக்குறானாம். நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, சேரன் வந்து போயிட்டு அந்த மோதிரத்த பத்திரமா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சேரன் வந்து பல்லவன் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. "அண்ணன் பணத்துக்கு என்னென்ன பண்ண போறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்ததாக நம்ம நிலா இருந்துட்டு, "சோழன் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு சோழனை தனியா கூட்டிட்டு போறாங்க. "என்னங்க விஷயம்? பல்லவனோட அம்மா பத்தி தானே கேட்க போறீங்க. அது கூடிய சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். முடிஞ்சா நீங்க நாளைக்கே கூட நம்ம அந்த இடத்துக்கு போகலாம்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "நான் ஒன்றும் அந்த விஷயமா ஒன்றும் பேச கிடையாது" அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, "என்னங்க சொல்றீங்க? நீங்க தானே தேட சொன்னீங்க." "தேட சொன்னேன். ஆனா, அவங்க இப்போ இந்த மாரி ஒரு நிலைமையில வீட்டுக்கு வந்தா, வீடு 2ஆ போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. பல்லவன் அவங்கள ஏத்துப்பாங்களா? இல்ல அவங்க தான் பல்லவன ஏத்துப்பாங்களா? அங்கிள் எந்த காரணத்துக்காக பல்லவன மட்டும் இங்க விட்டுட்டு, அந்த அம்மா வீட்ட விட்டு வெளிய போனாங்கன்னு நமக்கு தெரியல. உண்மை தெரியிறபோது கண்டிப்பா நம்ம அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.